திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே அரசு பேருந்து ஓட்டுநரை தாக்கிய நபர்களை பிடித்து தர்ம அடி கொடுத்த பயணிகள் அவர்களை போலீசில் ஒப்படைத்துள்ளனர். இதை பற்றிய விவரங்களை செய்தியாளர் சுமித் ஏசுராஜாவிடம் கேட்கலாம். சுமித், வணக்கம். என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர்ல இருந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு கவர்மெண்ட் பஸ் ஒன்று போயிட்டு இருந்துச்சு. அந்த பஸ்ஸை கார்த்திகேயன் என்பவர் ஓட்டி சென்றாரு. வேடச்சந்தூர்ல இருந்து ஒட்டஞ்சத்திரம் போற சாலையில பஸ் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி பூத்தாம்பட்டியை சேர்ந்த சீனிவாசன், அவரோட மனைவி மாரியம்மாள், மகன் சந்தோஷ் அவங்க ஒரு மோட்டார் சைக்கிள்லயும், அவர் கூட இன்னொருத்தர் மாரிமுத்து மற்றும் மற்றொருவர் அவங்க ஒரு மோட்டார் சைக்கிளும் போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பஸ்ஸுக்கு வழி விடாம மோட்டார் சைக்கிள் போனதா கூறப்படுது. அப்போ கார்த்திகேயன் அவங்களை ஒதுங்கிறதுக்காக ஹாரன் அடிச்சிருக்காரு. இதனால அவங்க ஆத்திரம் அடைந்தவங்க என்ன பண்ணாங்க, பஸ் போயிட்டு இருக்கும்போது பஸ்ஸுக்கு பக்கத்திலேயே பைக் ஓட்டிட்டு டிரைவர்கிட்ட தகராறு செஞ்சிருக்காங்க. அதன் பிறகு கார்த்திகேயன் பஸ்ல அவங்களை கடந்து போயிடுறாரு. போயிட்டு சேனங்கோட்டையில பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸை நிப்பாட்டிட்டு பயணிகளை ஏற்றி இறக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ இவங்க மோட்டார் சைக்கிள்ல ரெண்டு மோட்டார் சைக்கிள் வந்தவங்க பஸ்ஸுக்கு முன்னாடி குறுக்க நிப்பாட்டிட்டு அவர்கிட்ட தகராறு செஞ்சிருக்காங்க. ஆபாசமான வார்த்தையில பேசியிருக்காங்க. அப்போ கார்த்திகேயன் பஸ்ஸை விட்டு இறங்கி அவங்கள்ட்ட பேசுறதுக்காக கீழே போகும்போது இறங்கின உடனே சரமாரியா அவங்க 5 பேருமே சேர்ந்து கொடூரமா தாக்கியிருக்காங்க. இதை பார்த்தோடனே பஸ்ல இருந்த பயணிகளும் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்களும் கார்த்திகேயனை அவங்கள்ட்ட இருந்து மீட்டு அவங்க 5 பேர்த்தையும் பிடிச்சி தர்மடி கொடுத்துட்றாங்க. அதன் பிறகு கார்த்திகேயனை ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி வேடச்சந்தூர் ஜிஹெச்சுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிடறாங்க. அதன் பிறகு வேடச்சந்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சு இந்த 4 பேர்த்தையும் ஒப்படைச்சிடறாங்க. ஒருத்தர் தப்பிச்சு ஓடிறாரு. இவங்க 4 பேர்த்தையும் ஒப்படைச்சிடறாங்க. அந்த 4 பேர்த்தையும் பிடிச்சிட்டு போன வேடச்சந்தூர் போலீசார் போலீஸ் நிலையத்தில் வச்சு விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சுமித். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.